இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களோட நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த் மட்டும் வைத்து ஓட்டர் ஐடி கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு ஓட்டர்ஸ் போர்ட்டல்னு சொல்லி டைப் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் உடனே voters.eci.gov.in ஒரு வெப்சைட் ஷோக்கும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு ஜென்ரல் எலெக்ஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா சர்ச் இன் எல்டோரல் ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு சர்ச் இன் எல்டோரல் ரோல்னு சொல்லி இருக்கும். இதிலே 3 ஆப்ஷன், சர்ச் பை எபிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் தெரிஞ்சிருக்கணும். ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஸ்டேட் நேம் செலக்ட் பண்ணி கேப்சா இருக்கும். கேப்சா கோட் என்டர் பண்ணி சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டீட்டெயில் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக சர்ச் பை டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு ஃபர்ஸ்ட் நேம், ரிலேட்டிவ் நேம், டேட் ஆஃப் பர்த் அல்லது ஏஜ் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலான்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் நேம், கான்ஸ்டியூன்சி எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு கேப்சா இருக்கும். கேப்சா என்டர் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். அப்படி இல்லைனா உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு கூட என்ன மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுன்னா அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸ்டேட் நேம், லாங்குவேஜ், மொபைல் நம்பர் கேப்சா என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓடிபி கொடுத்தோன்னே சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் செக் பண்ணலாம். நீங்கள் சர்ச் ஆப்ஷனை கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர், அடுத்ததாக எபிக் நம்பர், அடுத்ததாக நேம், ஏஜ், ரிலேட்டிவ் நேம், ஸ்டேட் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ஷோ ஆகும். இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா பார்ட் போலிங் செஷன், பார்ட் சீரியல் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஆக்ஷனில் வந்து வியூ டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் ஓட்டர்னு சொல்லியிருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மிடில் நேம், ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், பார்ட் சீரியல் நம்பர், போலிங் டேட், போலிங் ஸ்டேஷன் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து பிரிண்ட் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இந்த ஓட்டர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே டவுன்லோட் ஆகிடும். இப்போ நான் சொன்ன மெத்தடை பயன்படுத்தி ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் தெரிஞ்சாலோ அல்லது உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு கூட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் தெரிஞ்சாலோ அல்லது உங்களோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சாலே போதும், ஓட்டர் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன விடுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.